கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. ஆக மூட நம்பிக்கை உள்ளவர்களை பற்றி சொல்லணும். ஏன்னா யார் யாரையோ கடவுள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் தேடுங்கள், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்க, இவர்கள் யார் யாரையோ மனுஷர்களை கடவுள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். நான் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்ட விஷயத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு மரத்தடியிலே அவன் வீடு கீடு எல்லாம் இழந்து மரத்தடியிலே வந்து உட்கார்ந்திருக்கிறான். அவனை மரத்தடி சாமியார் என்று சொல்லுகிறார்கள். அவன் ஏதோ ஒரு விசிறி எடுத்துக்கொண்டு வீசிக்கொண்டு இருக்கிறான், புழுக்கமாக இருக்கு என்று. அவனை விசிறி சாமியார் என்று சொல்லுகிறார்கள். அவனுக்கு பாத்திர பண்டமே இல்லை. ஏதோ ஒரு கொட்டாங்குச்சிலே அவன் ஏதோ வாங்கி குடிக்கிறான். அவனுக்கு கொட்டாங்குச்சி சாமியார். பொடி போட்டு இருக்கிறான், பொடி சாமியார். அவன் ஒரு துணி போடுறது கூட தெரியாது, துணி போடணும்னு கூட தெரியாமல் அவர் ஒரு பைத்திய மாதிரி நிர்வாணமாக இருக்கிறான். அவனை நிர்வாண சாமியார் என்று கும்பிடுகிறார்கள். இப்பொழுது ஆரம்பித்து விட்டார்கள் தொப்பி சாமியார் என்று. அவர்களை பற்றி கேட்டால் அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்று கேள்விப்பட்டோம். எனக்கு அன்பானவர்களே, ஏன் இப்படி ஒன்றும் அறியாதவர்களாக தெரிகிறார்களே? கர்த்தரை தெய்வம் என்று தெரியாமல் ஏதேதோ சாமி என்று கடவுள் என்று சுற்றி கொண்டே இருக்கிறார்களே நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இவர்களுக்கு என்ன ஆகும் கடைசியில் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். என்ன சொல்வது? இவர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் என்பதை குறித்து கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தெரியும். இப்படியெல்லாம் இருக்க வேண்டாம். ஒரு மூடர்களைப் போல, முட்டாளைப் போல ஒரு அறியாத்தனமாக போகிறீர்களா, இல்லை தெரிஞ்சு செய்கிறீங்களா, தெரியாமல் செய்கிறீங்களா? ஒரு அடி முட்டாளை போலவா இருக்கிறீங்க? படித்தவன் படிக்காதவன், பணக்காரங்க ஏழை எல்லாம் ஓடுறாங்க. அது காலில் விழுறதுக்கும் அவங்கள கும்பிடுறதுக்கும். அவனே கொஞ்சம் யோசிப்பான். அப்படிப்பட்டவர்களாம் நீங்கள் கும்பிடும் போது அவனே யோசிப்பான். நான் வீட்டையெல்லாம் விட்டு நான் பாட்டுக்கு வந்து உட்கார்ந்தால் என்னை மரத்தடி சாமியார் என்கிறார்கள். நான் ஏதோ அது மூக்குப்பொடி போட்டால் எவ்வளோ பெரிய கெட்டவன், அதை சாமியாரே மூக்குப்பொடி சாமியார்ன்றாங்க. அவன் விசிறி புழுக்கமாக இருக்குன்னு விசிறி எடுத்து வீசிட்டு தான் விசிறி சாமியார். ஒன்று பொருள் இல்லாமல் கொட்டாங்குச்சி வச்சு இருக்கிறான், அவனை கொட்டாங்குச்சி சாமியார். ஏதோ எல்லாவற்றையும் சாமியார் என்று சொல்லுகிறார்களே, இவர்களை என்னென்று சொல்லுவது? கர்த்தரை தெய்வமாக கொள்ளாமல் மற்றவர்களை தெய்வமாக கொண்டே இருக்கிற மனுஷர்கள் மிகுந்த பாதாளத்திலே கொண்டு போய் சேர்வார்கள், நரகம் என்று நமக்கு தெரியும். இவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அறுவடை மிகுதி வேலையாட்கள் கொண்டு வேலையாட்களை அனுப்பும்படி ஊழியர்களை எழுப்புங்கள். இன்னும் உலகத்திலே நிறைய பேர் கடவுள் யார் என்று தெரியாமல் அவர்கள் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். யாரோ கடவுள் என்று சொல்லிக்கொண்டு, சாமியார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லாருடைய கண்களும் மனக்கண்களையும் இருதயங்களையும் தேவன் திறந்தருள வேண்டும். உண்மையான தெய்வத்தை கண்டு கொள்ள வேண்டும். போலியானதை, ஒரு கட்டுக்கதையை நம்பி ஓடுகிற இந்த ஜனங்களை தேவன் தொட வேண்டும். நாம் எல்லோரும் ஜெபிப்போம். என் அன்பு இயேசு சாமியே, உண்மை கண்டு கொள்ள இந்த அறியாத ஜனங்களுடைய கண்களை நீர் திறந்தருளுங்க. உண்மை காண, உண்மையான தெய்வத்தை காண அவர்களுடைய மனக்கண்களை இருதயங்களையும் திறந்தருளும்படியாய் நசரேயனாகிய இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள ஜெப கேளும் பிதாவே, ஆமென்.